சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மக்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எப்படி யுஎஸ்ல கொண்டு வந்த மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கீங்களோ கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரவேற்கிறோம். உண்மையாவே நீங்க நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் பேசியிருந்தா மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்களே. எந்த கட்சி கேட்கற கேள்விக்கும் வீட்ட பதில் இல்ல, அது நம்ம கேட்கற கேள்விக்கு பதிலே இல்ல மொத்தமா. அப்போ எல்லா டிபேட்லயும் அசிங்கப்படுறாங்கன்னு என்ன பண்றாங்கன்னா கட்சி தலைமை வரக்கூடாது. யுஎஸ்ல கொண்டு வந்த மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கீங்களோ கண்டிப்பா இங்க வந்திருக்கிற எல்லா கட்சிக்குமே அந்த துணிவு இருக்கு. என்ன பொட்டங்கறியா நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். சூப்பர்னே கேளுங்க. மக்கள் மன்றத்துல டிவி டிபேட்ல பேச துப்பு இல்லாதவனுங்க ஒருவேளை ஜெயிச்சு சட்டமன்றம் போனா எப்படி தொகுதி பிரச்சனையை பேசுவானுங்க? வந்து கண்டென்ட்க்கு வந்துடலாம். திமுக சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க இவர் சொல்றத கேட்டுங்க. இன்னைக்கு 82 கோடி ரூபாயில புறவழிச்சாலை இன்னைக்கு அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு நாட்கள்ல இந்த வாரத்துக்குள்ள அது திறக்கப்படும். இன்னும் திரும்பி வரவே இல்ல. இது ஒரு நியூஸ். இலவச எரிவாயு தகனமடை. என்னது உருட்டு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மார்க்காட்ல. இவ்வளவுதானே? இவ்ளோ சாதாரணமா கேக்குற? ஓடு போட்டத பத்தி பேசினாங்களே ஒழிய மக்களுக்கு சோறு போட்ட திட்டம் ஏதாவது பேசினாங்களா? டேய் என்னடா திருத்திருன்னு முழிக்கிற? நெல்லுக்கு ஆதார விலையாக 2555 ரூபாய் டன்னுக்கு தர ஒரு அரசாங்கம். அவங்க அரிசி வீணா போனதும் இதே ஆட்சியில தான். பல லட்சம் நெல் மணி முளைச்சதும் இதே ஆட்சி. பிசுறு தட்டுது காலியா இல்லம்மா. ஊர் நெல் மார்க்கெட்னு ஒன்னு இருக்குங்க. அங்க ஒரு நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் கிடையாது. ஆனா நுழைவு கட்டணம் மட்டுமே ஆண்டுக்கு 1,52,00,000 ரூபாய் கிடைக்குது நகராட்சிக்கு. ஒரு கூரை இல்ல, குறைந்தபட்சம் மேற்கூரை இல்ல. பிஞ்சு ஏரிய தூர்வாரி நான் போட்டு விட போறேன்னு சொன்னாரு ஐயா காந்தி அவர்கள். நான் ப்ரொபோசல் அந்த பிஞ்சு ஏரியில ஐயா விட்ட போட்ல பண்ணி மேயுதுங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? அடியே அடிச்சுட்டாயா மரியாதை இல்லாம. ஒண்ணும் இல்லங்க, கலைஞர் நகர்னு ஒரு ஏரியா 40 வருஷமா அவங்க கரண்டே பார்த்தது இல்ல. நாம் தமிழர் கட்சி போராடி அந்த மக்களுக்கு மின்சாரம் வாங்கி கொடுத்தோம். ரியாக்ஷனா? இன்னைக்கு அதையும் துண்டிச்சிட்டாங்க. அப்ப விடியல் ஆட்சின்னு பெருமை பேசக்கூடிய திமுகவுடைய ஆட்சியில விடியாம இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் கலைஞர் நகர். ஐயோ கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டுச்சுன்னா என் மூஞ்சில எச்சிய கறி துப்புவாங்க. துப்புட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய பிரதான பிரச்சனை என்ன? குரோமியம் கழிவு. நாம் தமிழர் கட்சி பல முறை மனு கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு விடிவும் இல்ல. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். நேரடியாக அங்க போயிருந்தோம். இந்த குரோமிய கழிவுகள் தான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேல அங்க இருக்கு. 700 ஏக்கர் நிலப்பரப்பு அங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 35 வருஷமா சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய 7 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பாலாறு பாழா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில தண்ணியே குடிக்க முடியல. தண்ணியோட கலர் மாறிடுச்சு. ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்துல இளநீர் வெட்டி குடிச்சா கூட அதுல ருசி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கெமிக்கல் கலந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமா கேன்சர் பேஷண்ட் இருக்கக்கூடிய மாவட்டம்னா ராணிப்பேட்டைன்னு சொல்றாங்க. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? கழிவுகளை அகற்றத்துக்கு 500 கோடிக்கு மேல செலவாகுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பும் இங்க தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. போடா ஏதாவது சாகு போக சொல்லிக்கிட்டே இருப்பேன். 20 கோடி ரூபாயில டெம்பரரி ரிலீஃப்க்கு இப்போதைக்கு காம்பவுண்ட் சவர் கட்டி அது போதுமானது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. வந்து அதை ஷிஃப்ட் அது நடைமுறைக்கு ரொம்ப சிரமமான விஷயம். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. இப்ப செய்யறதும் தவறான முடிவு. எப்படி என்றால் அதிகாரிகளை வைத்து அதை ஒரு பெரிய பிட் எடுத்து மேலே சீல் செய்தால் தான். ஏன் பண்ணல? நம்ம ஆட்சியில ஏன் பண்ணல? சரி, கேட்க வேண்டியது இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இல்லையா? வெறுப்பு பார்க்காம தானே நம்ம ஆட்சி நடத்தணும். எடப்பாடியார் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில எவ்வளவு கேவலப்பட்டுக்கிறா வால்ட்ரு. கேள்வி கேட்டாண்டா. அதாவது அதை கேட்கணும். கலெக்டர் ஆபீஸ்ல இந்த 10 ஆண்டுகள்ல நிறைய முறை மக்கள் மனு கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. எந்தெந்த அதிகாரி எல்லாம் சந்திக்க முடியுமோ அத்தனை அதிகாரிகளை சந்திச்சிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கோரிக்கை வச்சிருப்பாங்க, நம்ம செஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி கொடுத்த ஓவர்லாம் நீங்க நோ பாலா போட்டீங்க. ப்ளீஸ்.
தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நிதி இருக்கு. ஆனா விஷம் மாதிரி என் மண்ணில் பரவி கிடக்கக்கூடிய அந்த குரோமியம் கழிவை இங்க இந்த அகற்றதுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்கு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு அப்ப மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் பிரச்சனையே இல்ல. பிரச்சனை என்னன்னா அதை செய்வதற்கான நோக்கம் ஆதிக் பாஷா நகர் மக்களுடைய குடியிருப்பு பகுதியை இடிச்சது ஐயா ஆர் காந்தி. சொந்த மண்ணிலேயே அந்த மக்கள் இன்னைக்கு அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சகோதரி குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போறாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அவங்க நான் சின்ன வயசுல பேச்சு போட்டுல ஒருவேளை ஆளுங்கட்சின்னு அவரை பயப்படுறாரு. இருங்க 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 விடுங்கண்ணே. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? பேச்சாளரும் இல்ல பேச்சு போட்டியும் இல்ல. எனக்கு வலிக்குதுங்கிறத என் வாயால சொல்லாம யார் வாயால சொல்லுவேன்? பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். மாற்று இடம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்கு. Okay. ஆனா அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. நல்ல குடியிருப்பு பகுதியில இருந்த மக்களை இடிச்சு குடியிருப்பு பகுதியை இடிச்சு சுடுகாட்டை காமிக்கிறாங்க. போ சொல்லி எப்படி மக்கள் போவாங்க? இந்த மாவட்டத்துல கனிம வள கொள்ளை அதை விட மிகப்பெரிய பிரச்சனை. மலைய வெட்டி மடுவாக்கி ஆற்றில் இருக்கக்கூடிய மணல்களை அள்ளி ஆற்ற காணல் காடாக மாத்தக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை இங்க அரங்கேறிட்டு இருக்கு. நாசமா போயிருவீங்கடா. இவ்வளவு பெரிய பாலாற்றுல மணல் கொள்ளை அடிப்பதற்காகத்தான் தடுப்பணைகள் கட்டப்படுறது இல்லைன்னு 2 கட்சிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. ஆந்திரால வெறும் 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை இருக்கு. தமிழ்நாட்டுல 222 கிலோமீட்டர் போகுது, 10 தடுப்பணை தான் இருக்கு. கொஞ்சம் கிட்டவா. ஏன் தடுப்பணைகள் கட்டப்படுறது இல்ல? குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி 2.0ல அந்த 222 கிலோமீட்டர்லயும் அதிகப்படியான தடுப்பணைகளை முதலமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இதுக்கு மேல நீங்க வேலை செஞ்சுட்டாலும் முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். கனிம வள கொள்ளையா ஆற்று மணல் கொள்ளைய தடுக்காம நீங்க நிச்சயமாக தடுப்பணைகள் கட்ட முடியாது. எவ்வளவு நாள் புடுங்கணும் போதும் கிளம்பு. திமுக அதிமுக தடுப்பாங்களா? தடுக்க மாட்டாங்க. 2 பேருமே தடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அதிமுகவை சேர்ந்த பெரும்புள்ளிகளுக்கு இங்க சொந்தமாக மணல் யாழும் கல்குவாரிகளும் இருக்கு அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டை எப்படி ஏற்க முடியும்? அப்ப நான் என் மேல டிஃபமேஷன் போட்டுட்டோம். ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இந்த இஷ்யூ சார்பா நாங்க போராடி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். கடந்த 25 ஆண்டு காலமா ராணிப்பேட்டை மாவட்டம் முழுக்கவே பெரும்பாலான ஏரி குளங்கள் தூர்வாரப்படல. இந்தியாவுக்கு நீங்க எல்லாம் தேவையாடா? அப்ப நீர் மேலாண்மையில ராணிப்பேட்டை மாவட்டம் 0. அண்ணாவுடைய மொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக அதிமுக அண்ணாவுடைய மது கொள்கையை பின்பற்றுவாங்களா? 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. அண்ணாவுடைய மது கொள்கை என்ன? சாராயம் விற்று அந்த காசுல அந்த வருமானத்துல நான் ஆட்சி நடத்தணும்னா நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன்னு சொன்னாரா இல்ல? செல்லம்மா கவலைப்படாத. இந்த மாதிரி அடிபட்டதெல்லாம் இந்த மாதிரி வீரன் சகஜம். அன்னைய காலகட்டம் வேற, அது எந்த காலத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். சாராயம் விற்று அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல ஒரு அரசு நடக்குமே ஆனால் அது அரசாங்கம் அல்ல. அசிங்கடா சுருளே, அசிங்கம். ஆற்காடுல மின்னணு தகன மையம் கட்டிருக்கிறதா அண்ணன் சொன்னாங்க. சர்வந்தாங்கல் பகுதியில ஒரு சுடுகாட்டுக்கு வழியே இல்ல. முதல்ல அடுத்தவங்க இடத்துல இறங்கி போயிட்டு இருக்காங்க. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. லப்பப்பேட்டையில 80 குடும்பம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குடிநீர் குழாய் தான் இருக்கு. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை கொண்டு வருவோம். அப்ப அடிப்படை கட்டமைப்பு நமக்கு முக்கியமா இருக்கணும். அடிப்படை கட்டட கட்டமைப்பே முக்கியமா இல்லங்க. அந்த பள்ளிக்கூடம் ராதாகிருஷ்ணன் படிக்கும் வரீங்களா? நீங்க பேசுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ வித்த காட்ட முடியாது. நாங்க ஒப்பனு கப்ப நாம் தமிழர் கட்சியால் ராணிப்பேட்டை மாவட்டம் பெற்றது என்ன? இது ஒரு பெரிய திட்டமா இருந்தது, நாங்க போராடி தான் இந்த திட்டத்தை தடுத்தோம், இல்ல நாங்க போராடி தான் இந்த திட்டத்தை கொண்டு வர வச்சோம், அப்படி ஏதாவது இருந்தா பட்டியல் எடுக்கும். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அலுவலகத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாம் தமிழர் கட்சி கடந்த 5 ஆண்டு காலத்துல கொடுத்த திங்கள் மனுவின் எண்ணிக்கை மட்டுமே 280 மனு. 10 மனுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. டிபிஜேங்கிற ஒரு கம்பெனி
அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல இருந்து அத்துமீறி மணல்கள் அள்ளினாங்க சட்டவிரோதமா. அந்த வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. அந்த மணல்களுக்கு அள்ளின அந்த குழிகள் இருக்கு இல்லையா, அந்த மரண குழிகளை மனித உடல் கொண்டு நிரப்பும் போராட்டம் நாங்க ஒரு போராட்டம் அறிவிச்சோம், நடத்தினோம். இறுதியில அந்த டிபி ஜெயின் கம்பெனி அந்த செயல் திட்டத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அனந்தலை மலையை உடைச்சு கடத்தக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து நாங்க போராடி இருக்கிறோம். அந்த போராட்டத்துல நான் உட்பட நாம் தமிழர் உறவுகள் கைது செய்யப்பட்டிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தன்னுடைய அந்த கழிவுகளை பாலாற்றுல நேரடியா திறந்து விட்டுச்சு. அதை எதிர்த்து நாங்க போராடணும். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. போராட்டம் செஞ்சோம், தொடர்ந்து நாங்கள் போராடினோம். அதன் விளைவாக இன்றைக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் குறைஞ்சபட்ச மனசாட்சியோடையாவது அந்த நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி 280 இருக்கு, அதெல்லாம் பட்டியலிட முடியாது. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் என்ன சொல்ற, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுங்கிறாங்க. அப்ப எங்களுடைய போராட்டமே அதிகாரத்துக்கானது.